புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், சத்துணவு தந்த சரித்திர நாயகர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் அம்மா அவர்களை வணங்கி, குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்த கொடைவள்ளல், விவசாயிகளின் பாதுகாவலர், உலக தமிழர்களின் உரிமை குரல் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, தற்போது தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து நாள்தோறும் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பயத்தில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை பற்றி அவதூறாக ஒவ்வொரு கருத்தும் தெரிவித்து வருகிறார். இத்தகைய செயலுக்கு மாபெரும் கண்டனத்தை கழக தொண்டனாக நான் தெரிவித்து இந்த வீடியோவின் வாயிலாக தற்பொழுது திமுக அரசின் அவல நிலைகளை குறித்தும் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்களை பற்றியும் தற்போது பேச முடிவு செய்துள்ளேன். இது காலத்தின் கட்டாயம். ஏனெனில் தமிழக மக்களையும் இன்றைய இளைஞர்களையும் ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக, குடும்பத்துக்காகவும் தன் வாரிசுக்காகவும் கொள்ளையடித்து பல கோடிகளை சேர்ப்பதற்காக திராவிட கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி கட்சிகளை ஏவிவிட்டு அதிமுகவுக்கு எதிராக பேசுவதும், ஒவ்வொரு நாளும் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தில் தமிழக மக்கள் ஆங்காங்கே பேர் ஆதரவு தருவதைக் கண்டு பயந்து தோல்வி பயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேதலித்து போய் தினந்தோறும் ஏதாவது ஒரு விமர்சனம், தினந்தோறும் ஒரு வதந்திகள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு எதிராக வெளியிட்டு வருகிறார். இத்தகைய செயல்களில் மக்கள் குழப்பமடைவதற்கான வாய்ப்பு உள்ளதால் அது தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும், திரு ஸ்டாலினுக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிக்க வேண்டிய கடமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாக எங்களுக்கு உள்ளதால் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து இந்த வீடியோவை வெளியிடுகிறோம். ஆகையால் ஏறத்தாழ 4 ஆண்டுகளை முடித்துவிட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார் இந்த தமிழகத்தில். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலகட்டத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய மக்கள் பிரச்சனைகளால் தீர்வு கண்டு, அதில் வெற்றி கண்டு, அது மக்களுக்கு செயல்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் தான் புரட்சித் தலைவர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள். அவருடைய சாதனைகள் ஏராளமாக இருந்தாலும் அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில சாதனைகளும் அதன் சிறப்புகளும் மக்களுக்கு மீண்டும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தமாக கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் அவ்வப்போது சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இத்தகைய சூழலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து கர்நாடகா காவேரி நதிநீரை நம் தமிழகத்துக்கு பெற்றுத்தருவதற்கு இறுதி தீர்வு கண்டவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமின்றி மீத்தேன் போல திட்டங்களுக்காக திமுக அரசு கடந்த காலகட்டத்தில் அனுமதி வழங்கியிருந்தது. அதனை பயன்படுத்தி தமிழகத்தில் விவசாயங்களை பாதிக்கும் அளவில் கனிம வளங்களை வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது அதனை தடுத்து நிறுத்தி தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டத்தை அறிவித்து அந்த பகுதிகளின் விவசாயத்தை முழுமையாக பாதுகாத்தவர் மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமின்றி நீட் தேர்வுக்கு கொண்டு வந்தது, அது அறிமுகப்படுத்துவது அனைத்துமே கடந்த காங்கிரஸ் ஆட்சி என்பது உலகம் அறியும், இந்திய இளைஞர்கள் அனைத்து கட்சிகளும் அறிந்த விஷயம்தான். அதை நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் அந்த சூழ்நிலையும் நம் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவர்கள் பயன்பெற வேண்டும். அவர்கள் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தமிழ் வழி கல்வியில் பயின்ற தமிழர்கள் நலம் பெற வேண்டும், அவங்களும் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்
அவருடைய சீரிய சிந்தனையில் 7.5 உள் ஒதுக்கீடை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய தமிழ் மக்கள் நலம் பெறக்கூடிய மருத்துவராகக்கூடிய ஒரு வாய்ப்பினை, ஒரு சரித்திர சாதனையை மாண்புமிகு டாக்டர் எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி உலகத்திலே சுதந்திர இந்தியாவுக்கு முன்பும் சரி, சுதந்திர இந்தியாவுக்கு பின்பும் சரி, எந்த ஒரு முதலமைச்சராலையும் செய்ய முடியாத ஒரு சாதனையை மாண்புமிகு டாக்டர் எடப்பாடி அவர்கள் செய்தார். என்னவென்றால், ஒரே ஆண்டு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதுக்கான கட்டிடங்களை புதிதாக கட்டி மக்கள் பயன்பெறும் வகையில் மிக சிறப்பான ஒரு சாதனை செய்தார் என்றால், மருத்துவத்துறையில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஒரே ஆண்டு 11 மருத்துவர்களை கொண்டு வந்தார். இது மாபெரும் சாதனை அவருக்கு. அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி அடுத்து தலைவாசல் அருகே ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டு வந்தார். அந்த கால்நடை பூங்கா உலக அளவிலே ஒரு தலை சிறந்தது, புகழ்பெற்றது, உலகத்தை திரும்ப பார்க்க வைத்துள்ளது என்பதை அறிந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அதை முட்டுக்கட்டை போட்டு அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்ற இதர வசதிகள் எதுவும் செய்து கொடுக்காமல் அதனை மூடி மறைக்கிறார். அது பல ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக ஆசிய கண்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான வேளாண் கால்நடை பூங்கா அமைத்திருக்கிறார். இத்தகைய சாதனைகளை புரிந்த மாண்புமிகு டாக்டர் எடப்பாடி அவர்களை ஆட்சியை குறை சொல்லுவதற்கு துளியளவும் தகுதிகள் இல்லாத பொம்மை முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழக மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யாமல் செயல்படுத்த முடியாத திட்டங்களை அறிவித்து அதிலே இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி, மாதம் 1000 தரன்னு சொல்லிவிட்டு இன்னும் பல தகுதியான குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 தராமல் அந்த வசதியும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தாமல் காலந்தாழ்த்து வருகிறார். இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் இந்த திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஒரு துறை கூட சொல்ல முடியாது, எல்லா துறையிலுமே பதிவுத்துறையில் பதிவு கட்டணம் உயர்த்தாச்சு, மின்சாரத்துறையில் மின்சார கட்டணம் உயர்த்தாச்சு, பேப்பர் விலை உயர்ந்துச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு. இப்படி அனைத்து துறைகளிலுமே விலைவாசியை உயர்த்திவிட்டு தற்போது தமிழக மக்களின் மேலே சுமையை இறக்க வைத்து தமிழக மக்கள் அனைவரும் வாழ வழியில்லாமல் வேதனையில் தவிக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் உலகத்திலேயே இந்தியாவிலேயே தலை சிறந்த முதல்வர் திரு ஸ்டாலின் என்று பொய்யாக ஏதோ எத்தகைய திருப்திப்படுத்தினார் தலைவர் ஸ்டாலின் என்று தெரியவில்லை. அதனால் அவர் புகழ்ந்து அவருடைய கூட்டணி கட்சிகள் கண்மூடித்தனமாக ஒரு உண்மைக்கு மாறாக புகழ்ந்து புகையாரம் சூட்டுகிறார்கள். அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம். அதை நாங்கள் பெரிதாக விமர்சனம் செய்யவில்லை. ஆனாலும் ஒருத்தவரை பாராட்டும் போதும் ஒருத்தவரை குறை சொல்லும் போதும் அதிலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது ஒரு மனித மாண்பு, அது ஒரு இயல்பு. அதை கூட பின்பற்றாமல் தனக்கு தோன்றுவது போல் மக்கள் யாருமே இந்த திமுக ஆட்சியில் அவல நிலையை பற்றி தெரியாது என்று நினைத்து கொண்டு திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்போது தம்மட்டம் அடிக்கிறார்கள். கடந்த ஆண்டு செங்கல்பட்டிலே கள்ளச்சாராயத்தில் சுமார் 18 பேர் இறந்து போனார்கள். அடுத்து ஓராண்டுக்குள் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தால் சுமார் 70 பேர் இறந்து போனார்கள். இப்படி ஒரு சுமார் ஒரு 100க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இறந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சின்னு சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆகையால் தமிழக மக்களாகிய நீங்கள் நல்லதொரு முடிவினை எடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். அது மட்டுமின்றி கடந்த ஆட்சியில் அவர் சொல்லாத ஒன்று செய்துள்ளார். தன் மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லவே இல்லை அவர். ஆனால் தன் மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார். இப்போது தன் மகனை முதலமைச்சராக்குவதற்காக
துடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆகையால் அதே திமுகவிலே வயதில் முதியவர், மிகுந்த அனுபவசாலி, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார். அவருக்கு கூட ஒரு துணை முதலமைச்சராக கொடுத்து வயதான காலத்தில் அழகு பார்க்கின்ற மனமில்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. தன் மகனை துணை முதலமைச்சராகி தன் மகனை அடுத்து முதலமைச்சராக்க வேண்டும் என்று அவருடைய குடும்ப வாரிசை பற்றி மட்டுமே அவருடைய கனவும் அவருடைய சிந்தனையும் இருக்கிறதே தவிர ஏழை எளிய மக்கள் எத்தகைய இன்னல்கள் ஆளாகிறார்கள், தமிழகத்தில் எத்தகைய குற்றச்செயல்கள் அதிகரித்து கொண்டே போகிறது, தமிழக இளைஞர்களின் வளர்ச்சி எதை செய்தாலும் அவர்கள் வாழ்வின் வளர்ச்சி அடைவார்கள், அப்படியெல்லாம் எந்த ஒரு சிந்தனையுமே நினைக்காமல் எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்தாமல் கடந்த ஆட்சியில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நேரடியாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்தினார். அந்த திட்டங்களில் குறிப்பிட்ட திட்டங்களாக அம்மா உணவகம், பேருந்து நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் பாட்டில், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, சைக்கிள், பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, காலணிகள், இதுபோன்று பல மக்கள் நல திட்டங்கள் நேரடியாக அரசாங்கத்திடமிருந்து நேரடியாக மக்களை போய் சேரக்கூடிய பல மக்கள் நல திட்டங்களை கடந்த ஆட்சியில் மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வகுத்து செயல்படுத்தினார். அதனையும் தொடர்ந்து டாக்டர் எடப்பாடி அவர்களும் செயல்படுத்தினார். இத்தகைய மக்கள் நல திட்டங்களை அனைத்தையுமே திரு ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திவிட்டு மக்கள் பயன்பெறக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் அனைத்து துறைகளிலுமே விலைவாசியை உயர்த்தி தன் குடும்பத்துக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்டு தமிழக மக்களை நடுத்தருவிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் இன்னும் திமுகவை நாமல் புறக்கணிக்காவிட்டால் தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும். ஏழை எளிய மக்கள் அனைவரும் பசி பட்டினியிலே செத்து மடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் அன்பார்ந்த தமிழக மக்கள் அனைவரும் இந்த திராவிட முன்னேற்ற கழக திமுக ஆட்சியை முடிவு கட்டி அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா, மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்களின் வழி வந்து இவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் மலர்ந்திட, மாண்புமிகு டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைந்திட, அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் மக்கள் பெற்றிட வருகின்ற காலகட்டத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிமுகவை நீங்கள் முழு ஆதரவோடு முழு மனதோடு ஏற்று ஆதரிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தமிழக மக்களும் ஒவ்வொரு கிராம மக்களும் நன்கு அறிவீர்கள். ஆகையால் எத்தகைய இன்று காவல்துறையில் நடக்கும் அடக்குமுறைகள், திமுக ஆட்சியாளர்கள் திமுக கட்சிக்காரர்கள் செய்யும் அடாவடிகள், அராஜகங்கள், மக்கள் விரோத செயல்கள், இது அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதிமுக ஆட்சியில் யாரும் துன்படும்போது போல் யாரையும் நாங்கள் அதிமுக ஆட்சியில் எந்த ஒரு தவறான செயலும் ஈடுபட்டதில்லை. யாருக்கும் நெருக்கடி கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். தமிழக மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும். ஆகையால் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் நீங்கள் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும்.